அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். வாங்க வீவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பச்சை மாம்பழம் ஜூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 2 பச்சை மாம்பழம் எடுத்துகிட்டு தொல்லி உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கட் பண்ண மாங்காயை அதில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், வறுத்து தூள் பண்ண ஜீரகம் 1 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன், புதினா இலை கொஞ்சம், சுகர் வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா ஜூஸ் அடிச்சுக்கலாம். மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரும் காரமும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மாங்காய் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை நாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூபு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற திக்கான ஜூஸை ஒரு பாட்டிலில் நம்ம மாற்றிக்கலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இந்த ஜூஸு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், சுகர் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.